நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனியமான வணக்கம். நான் உங்கள் கண்ணன். நமது சேனல் கண்ணன் டாக்ஸ் யூடியூப் சேனல். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து நம்முடைய சேனலின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ இன்றைக்கி ஒரு முக்கியமான 2 விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். ஒன்று ஒரு மகிழ்ச்சியான விஷயம், அதை சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்மளுடைய நீட் தேர்வு மாணவர்கள் இன்றைக்கி நீட் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. நம்மளுடைய மாணவர்கள் அனைவரும் வெற்றி பெற நமது கண்ணன் டாக்ஸ் சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று நம்ம பார்த்தோம், கோபிகா அப்படிங்கிற அந்த சகோதரி தன்னுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறாங்க. அதனால் உடனடியாக நமது தமிழக அரசு இன்னைக்கு நீட் தேர்வு எழுதியிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் தர மாதிரி ஒரு ஏற்பாடுகளை பண்ணணும். அவங்க எங்கெங்கே படித்தாங்களோ இல்லை எந்த ஸ்கூலில் மூலியமாக படித்தாங்களோ அந்தந்த பகுதிகளில் ஒரு கவுன்சிலிங் ஏற்பாடு பண்ணுங்க. வெற்றியும் தோல்வியும் சகஜம். இன்னைக்கு தோல்வி அடைகிறவங்க தான் நாளைக்கு வெற்றியை விரைந்து முடிப்பார்கள். அதனால் அரசாங்கமே இந்த ஒரு விஷயத்தில் மிகவும் கவனம் எடுத்து சரியான வழிகாட்டுதலை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம பெற்றோர்களுக்கும் நான் ஒரு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். குழந்தை என்ன தன்னால் முடியுமோ அது வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பாராட்டுங்க. அதே மாதிரி எந்த முடிவு வந்தாலும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தலை இன்னையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எந்த குழந்தையும் தெரியும் உங்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தை நம்மக்கிட்ட ஒரு வகையாக புலம்புவாங்க, அம்மா நான் இந்த விஷயங்களில் மார்க்கு கொஞ்சம் விட்டுட்டேன், இந்த தவறு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. அதனால் எக்காரணத்தை கொண்டும் எந்த குழந்தையும் நேற்று நடந்த அந்த கோபிகானுடைய மகனுமே கடைசியாக இருக்கட்டும். இனி ஒரு காலத்தில் நம்மளுடைய குழந்தை யாருமே உயிரிழப்பை சந்திக்கக்கூடாது. எனவே பொதுமக்கள் ஆகிய நாம் அனைவரும், பெற்றோர்களாகிய நம் அனைவரும் இந்த விஷயங்களில் ஒரு நல்ல முடிவை எடுத்து நல்லபடியாக நாம் நம்ம குழந்தைங்களை காப்பாற்றணும். அதேமாரி தான் நண்பர்களுமே, அந்த ஒரு குழந்தை இப்போ எக்ஸாம் எழுதியிருக்குன்னா அதை சுற்றியுள்ள நண்பர்கள், அந்த குடும்பத்தார்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்த மற்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அந்த குழந்தைங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுங்க. டாக்டர் மட்டும்தான் ஒரு உயர்ந்த படிப்பா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பல்லாயிரக்கணக்கான படிப்புகள் இருக்குது. இதை விட்டு அடுத்த விஷயங்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்கள மோட்டிவேட் பண்ணி பண்ணுங்க. அடுத்த விஷயத்துக்கு வரலாம். இப்போ ஒரு துக்ககரமான விஷயம் ஒன்று நடந்திருக்குது. எங்கே நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டம் மஞ்சக்கரணை அப்படிங்கிற பகுதியில் ஒரு ஆக்சிடென்ட்டு, ஒரு தொழிற்சாலையில் வாயு கசிந்து அமோனியா வாயு கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் உயிரிழந்திருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக வந்திருக்குது. அதே மாதிரி ஒரு 50க்கும் மேற்பட்டோர் ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷனில் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது நாம் தெரிகிறோம். பொதுமக்கள் எல்லோருமே இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலைகள் சரிவர அவங்க தன்னுடைய தொழிலாளர்களுக்கு எந்த விதமான உபகரணங்களும் கொடுக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி அந்த அமோனியா நைட்ரேட்டுங்கிறது அந்த தொழிற்சாலைக்குள்ள மட்டும் பரவாது, சுற்றி இருக்கிற கிராமம் வரைக்குமே பரவும். அதனால எக்காரணத்தை கொண்டும் இந்த நம்மளுடைய தமிழக அரசு இந்த மாதிரி தொழிற்சாலைகளை 3 மாசத்துக்கு ஒருக்கா கண்டினியூவா ஆய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லணும். ஏன்னா மனித உயிர்கள் விலை மதிப்பு இல்லாத விஷயம். அதனால இது பொதுமக்கள் யாரும் போய் ஒரு தொழிற்சாலைக்குள்ள புகுந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. அதனால தமிழக அரசு தன்னுடைய அனைத்து துறைகளையும் ஏவி எதனால இந்த தவறு நடந்துச்சு, இன்னும் எத்தனை தொழிற்சாலைகள் அந்த ஏரியா சுத்தி இருக்குது, இல்ல சென்னை சுத்தி இருக்குது, இல்ல தமிழ்நாடு சுத்தி இருக்குது, இந்த மாதிரி அபாயகரமான தொழிற்சாலைகளுக்கு எல்லாமே நல்ல முறையில் வழிகாட்டுதல் கொடுத்து இனி வருங்காலங்களில் அந்த மாதிரி இந்த பேரிடர் மாதிரி ஒரு பெரிய இழப்பு ஏற்படுறதுக்கு அனுமதிக்க கூடாதுன்னு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல தான் பொதுமக்களாகிய நாமும் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வாயுகள் தயாரிக்கும் நிறுவனங்கள், ஏன்னா தொழிற்சாலைகள் இல்லை அப்படின்னா நம்மளுடைய நாடு வளர்ச்சி அடையாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி மனித உயிர்களும் முக்கியம் இல்லையா. அதனால நாம இந்த மாதிரி தொழிற்சாலை இருக்கிற இடத்துல சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற அனைத்து மக்களுமே
மிகப்பெரிய விழிப்புணர்வுடன் செயல்பட்டு அதற்கு உண்டான ஏற்பாடுகளோடு இருக்கணும். அதே போல் இந்த சம்பவம் நடந்துருச்சு, அந்த உயிர் இழந்த அந்த குடும்பத்தினுடைய நபர்களுக்கும் பாதிக்கப்பட்டுள்ள நபர்களுக்கு அனைவருக்கும் தமிழக அரசு ஒரு நல்ல முறையில் அவங்களுடைய பாதிக்கப்பட்டவங்களை சிகிச்சை பெறுவதற்கு ஒரு நல்ல விஷயங்களை பண்ணணும். அதே மாதிரி உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு ஒரு நிவாரணத் தொகையை அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள், அங்கே குழந்தைகள் இருந்தால் அவங்களுடைய கல்வி செலவு, படிப்பு மற்றும் அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணணும். அவங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணத் தொகை வழங்கி இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் அரசு நிற்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.